எல்லாருக்கும் சோத்திரம். நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீ தந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் இந்த மாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் மறுபடியுமாக ஆண்டவரே நாங்கள் கூடவும் இன்றைய நாளிலே இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்திலிருந்து ஆண்டவரே 13ஆம் அதிகாரத்தை தியானிக்கவும் எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நன்றி. எங்களோடு நீர் பேசும், இடைப்படும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் நம்ம பார்த்தோம். 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு ஸ்திரீ, ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய உருவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அங்கே ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்கப்பட்டது. அவங்களுடைய தலை மேலே சூரியன், பாதங்களில் சந்திரன், 12 நட்சத்திரங்கள் இப்படிலாம் இருந்தது சொல்லி பார்த்தோம். அதாவது சர்ச் அவங்க டெபிக்ட் பண்ணுறாங்க. அப்போ சர்ச்சுக்கும் சாத்தானுக்கும், பாம்புக்கும், வலு சர்ப்பத்துக்குமான ஒரு கிளாஷ் நம்ம பார்த்தோம். அந்த சண்டையில் சாத்தான் அந்த அம்மாவை ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால ஃபைட் 3 இடத்துல நடந்துச்சு. அவர் ஹெவனுக்கு போகிறாரு. அங்கே சாத்தான் விரட்டி அடிக்கப்படுறாரு. மறுபடியும் கீழே அந்த அம்மாவையும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸையும் துரத்தி பிடிக்கிறதுக்காக அவர் ட்ரை பண்ணுறார். அப்படி போகும்போது அந்த அம்மாவை விழுங்கிடலான்னு சொல்லிட்டு தண்ணியை அவர் சாத்தான் விடுறாப்புல. அதை பூமி உள்ள அதை காப்பாற்றி இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 13வது சாப்டர். இதோட கண்டினியூவேஷன் தான், அந்த விஷனோட கண்டினியூவேஷன் தான். என்னென்னா, அந்த திருச்சபையை எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், ஆண்டவருடைய பிள்ளைகளை எப்படியாவது அவர்களை டோட்டலாக அவங்கள கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்ற சாத்தானுடைய அஜெண்டாவில் அடுத்த பிளான் தான் இன்னைக்கு பார்க்க போகிற சாப்டர் 13. அதாவது தீய சக்தியுடைய உச்சக்கட்ட வெளிப்பாடாக ஜான் இந்த சாப்டர் 13 நமக்கு சொல்கிறார். ஏன்னா போன சாப்டரில் சாத்தானுடைய அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த சாப்டரில் சாத்தானுடைய அட்டெம்ப்ட் வேற ஆங்கிளில் கொண்டு வரார். அது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ சாத்தானை அவங்க எப்படி டெபிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முந்தின சாப்டரில் சாத்தான் எப்படி சொல்லப்பட்டார்னா டிராகன், இல்லைன்னா வலு சர்ப்பம் அப்படின்னு தமிழில் நம்ம பார்க்குறோம். ரைட். ஏசாயா 27:1 இந்த ஒரு பழைய காலத்து ஸ்டோரி ஒன்று. என்னென்னா, கடலுக்குள்ளே கப்பல்கள்லாம் அடிக்கடி காணாமல் போகும். அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இந்த கப்பலெல்லாம் உழுங்குற அளவில், கப்பல் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியும், இந்த கப்பலெல்லாம் உழுங்குற அளவில் ஒரு பாம்பு இருக்குது, அது பேர் தான் சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி பல விதமான ஸ்டோரிஸ் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த மித்துன்னு சொல்லுவாங்க, இந்த சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புராணங்களில் போடப்பட்ட ஒரு ஸ்டோரி. ரைட். இதை அவங்க எதுக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானோட கம்பேர் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோரி டெல்லிங்கில் சாத்தானை அந்த பாம்புக்கு, அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்தே சாத்தானை ஒரு பாம்போட கனெக்ட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம் பைபிளில். ரைட். அதுக்காக சாத்தான் பாம்பு மட்டும் தான் இருப்பான்னு சொல்லி நிறைய நேரத்தில் நினச்சி நம்ம ஏமாந்துட்டோம். அப்படி இல்லை, இட்ஸ் எ டெபிக்ஷன். அதாவது சில பேரை சொல்கிறோம்ல, நம்மளே ஒரு மனுஷனை பார்த்து அவங்க சரியான நரி மாதிரி செயல்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படிலாம் மனுஷனுக்கு என்னெல்லாம் விலங்கு கொடுக்குறோம், அவர் சிங்கம், நாங்கள் சிங்கம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மிருகத்தை பிடிச்சிக்கிறாங்க இல்லையா? ஏன்னா அந்த மிருகங்கள் அந்த மிருகங்களுடைய அந்த கேரக்டர். ஸோ சி மான்ஸ்டர் இப்படின்னு சொல்லி அது இப்போ கிராஃபிக்ஸ்லலாம் நிறைய ஆங்கில திரைப்படங்கள்லாம் இதெல்லாம் என்ன பண்ணப்படுது, நிறைய நேரத்தில் காட்டப்படுது. ரைட். என்ன இஸ்ரேலிட்ஸ் பிலீவ் பண்ணாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு பெரிய சி மான்ஸ்டர் ஒன்று இருந்தது. அந்த சி மான்ஸ்டரை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யெகோவா தான் அந்த சி மான்ஸ்டரை என்ன பண்ணுறாரு, அதை அழிக்கிறாரு. ரைட். அப்படி அழிச்சாலும் அந்த சி மான்ஸ்டர் திரும்பி வருது. அது திரும்பி வந்தாலும் திரும்பவும் என்ன பண்ணுவார், அவர் அழிப்பார் அப்படின்றது ஒரு புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஸ்டோரி. பட் அதை நேச்சுரல் ஸ்பிரிச்சுவலாக நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது, இந்த சி மான்ஸ்டர் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சக்தி, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சக்தி. அப்படியாக கூட அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிக்கலாம். அவ்வளோதான். ரைட். இப்போ இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, அந்த சி மான்ஸ்டர் நம்ம சாப்டர் 12 பார்க்குறோம், சாப்டர் 13 பார்க்குறோம். 12 சர்ச்சை
கொடுமைப்படுத்துறதுக்காக அது முயற்சி பண்ணுது. முடியலன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் 13ல் வேற உருவத்தில் அது வரப்போகுது. அது எப்படி வருதுன்றதை நம்ம இப்போ அங்கே பார்க்கலாம். நம்ம எல்லாரும் சாப்டர் 13க்கு நம்ம போயிட்டோம்னா, பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஸோ அகைன் மிருகம் இப்போ எங்கே போயிருக்கு? இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை துரத்துச்சு. அங்கே துரத்தும் போது அந்த மிருகம் எங்கே இருந்துச்சு? ஃபஸ்ட்டு பூமியில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வானத்துக்கு போச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் பூமிக்கு வந்துச்சு. இப்போ எங்கே இருக்கு? இப்போ சமுத்திரத்தில் இருக்கு, கடலில் இருக்கு. இவரு தான் கடற்கரையில் இவரு தான் இருக்காரு. இப்போ மான்ஸ்டர் எங்கே இருக்குது? ரைட். ஸோ அந்த கடல், அப்போ கடலுடைய சிம்பாலிக் டிஸ்கிரிப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடல், நான் போன வாரமும் சொன்னேன், ஆண்டவர் எப்பவுமே கடலை அதட்டுறார். அவர் காற்றையும் கடலையும் அதட்டுறார். அதோடைய சிம்பாலிக் டிஸ்கிரிப்ஷன் என்ன? வலிமை. கடல் அப்படின்னா பவர். கடல் அப்படின்னு சொல்லும் போது கட்டுக்கடங்காத பவர் தான் எது? கடல். கடலை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்குது? ரெகுலராக பார்க்கறதுனால ஒருவேளை பயம் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்க்கும்போது கடல் ஒரு மலைப்புக்குரிய ஒரு விஷயம், பவர். இன்றைக்குமே கடல் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி செய்யப்படவில்லை. ஏன்னா கடல் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், வலிமை. தண்ணி எப்பவுமே வலிமையானது. தண்ணி தண்ணியால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியால் என்ன வேணால் செய்ய முடியும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் வாட்டர். ரைட். திரளான தண்ணீர். அப்போ அந்த வலிமையான ஒன்றை அடக்கக்கூடிய வலிமை பெற்றவர் தான் ஆண்டவர். சரி, அதே நேரத்தில் இப்படி பார்த்தீங்கன்னா, அந்த வலிமையான ஒன்று இன்னொரு வலிமையான ஒன்றுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு விரோதமான ஒரு சக்தி. ரைட். ஆண்டவருக்கு விரோதமான ஒரு அதிகாரம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிரான ஒரு சக்தி. அது எப்படி செயல்படுதுன்றது தான் சாப்டர் 13ல் சொல்றார். ரைட். இப்போ பார்க்குறோம். அந்த மிருகம் எழும்பி வர கண்டேன். அந்த மிருகத்திற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும். சாப்டர் 12 இருக்கிற மிருகத்துக்கு verse 3 சேம் அனிமல். அதான் இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை துரத்தின மிருகம் தான் இப்போ எங்க இருக்குது? கடலுக்குள்ள இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த அம்மாவை துரத்தி தோத்து போயிடுச்சு. மிகாவேல் தூதன் கிட்ட தோத்து போச்சு. தோத்து போனது திரும்பவும் ஒரு அட்டன் பண்ணிச்சு, பூமியெல்லாம் சேர்ந்து தடுத்துருச்சு. இப்போ கடுங்கோபத்தில் கடலுக்குள்ள இருந்து எழும்பி வருகிறது. அங்கே பார்த்தீங்கன்னா, அது எழும்பி வரும்போது அதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 7 தலை இருக்குது. அப்போனா என்ன எப்படி எடுத்துக்கலாம்? 7 தலைன்னா என்ன அர்த்தம்? அகைன் நம்ம ஒரு பாம்பை யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இல்லை, அது முக்கியம் இல்லை. அந்த 7 ஹெட்ஸ் அப்படி எதை குறிக்குது? 7 லீடர்ஸ், மேபி 7 செஞ்சுரிஸ், இல்லை 700 இயர்ஸ், 7 ஜெனரேஷன்ஸ், 7 தலைமுறை, அதை தான் குறிக்குது. அதுக்கடுத்து பாருங்க என்ன போட்டிருக்கு? 7 தலைகளும் அது 10 கொம்புகளும் இருந்தன. மேபி 10 டிஃப்ரெண்ட் கிங்ஸ். இப்போ இது நீங்க சிம்பாலிக்கா ஒரு பாம்பா யோசிக்கிறத விட சிம்பாலிக்கா ஒரு பவரா இதை என்ன பண்ணணும்? நாம யோசிக்கணும். ஒரு என்ன சொல்றது, ஒரு அன்இமேஜினபிள் பவர், கட்டுக்கடங்காத ஒரு பவர், ஒரு 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 சிஸ்டம். இன்னும் கேட்டால் ஒரு சிஸ்டமே ரைஸ் ஆகி வந்துகிட்டு இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இன்னொரு சிஸ்டம் என்ன பண்ணுது? ரைஸ் ஆகி வருது. அந்த சிஸ்டம் எப்படிப்பட்டதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாப்டர் 13 நமக்கு சொல்லி தருகின்ற மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 7 தலை 10 கொம்பு, அதன் கொம்புகள் மேல் 10 முடி, 10 கிரவுன்ஸ், அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமம் இருந்தது. அந்த நாமம் அப்படின்னு சொன்ன தூஷணமான நாமம்னா என்ன நினைக்கிறீங்க? வேற ஒன்றும் இல்லை, ஆண்டவருக்கு எதிரான ஒரு ஐடியாலஜி. எந்த கிங்டம் செயல்படணும்னாலும், எந்த எம்பையர் சர்வை ஆகணும்னாலும், எந்த எம்பரர் இருக்கணும்னாலும் என்ன வேணும்? சரி, வாட் இஸ் ஐடியாலஜி? அந்த தூஷணமான நாமம் என்பது எதை குறிக்குதுன்னா, ஐடியாலஜி குறிக்குது. ஐடியாலஜினா என்ன? ஒரு கொள்கை, ஒரு அடிப்படை கொள்கை. ரைட்டா? ஒரு நோக்கம். ரைட். ஒரு நோக்கம்.
ஐடியாலஜி வந்து தான் இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். ஐடியா இஸ் பவர்ஃபுல். ஐடியாவை தொகுத்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஐடியாஸை ஒன்றிணைக்கிறது பேர் தான் ஐடியாலஜி. கரெக்டா? ஒரு ஐடியா, ஃபர்ஸ்ட் ஐடியா தான் வரும். வாட் இஸ் ஐடியா? வாட் ஐடியா சர்ஜி? ரைட். ஐடியானா என்ன? ஒரு சிந்தனை, ஒரு வழி. கரெக்ட்? ஓகே. ஐடியாலஜினா ஒரு பல நோக்கங்கள் ஒரு நோக்கமாக என்ன பண்ணப்படுது? உருவாக்கப்படுகிறது. பல நோக்கங்கள் ஒரு நோக்கத்தின் மேல கட்டமைக்கப்படுதல், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பில்டிங். ரைட். இப்போ இது எழும்பி வருகிறது ஒரு மிருகமா பார்க்கறாம ஒரு சிஸ்டமா பார்க்கிறோம். ஒரு சிஸ்டம் ரன் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஒரு ஐடியாலஜி வேணும். ஐடியாலஜி தான் எதை கொடுக்கும்? ஐடியா கிவ்ஸ் பவர். ஏன்னா ரைட், நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி இருக்கு. அந்த மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் செய்கிறாங்க. ரைட். இப்போ அந்த மல்டிநேஷனல் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. ஓகே. அந்த கம்பெனி வந்து ஒரு 200 நாடுகளில் அதோடைய பிரான்ச்சஸை விரிவு பண்ணியிருக்கு. 200 நாட்டில் ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 200 பிரான்ச் இருக்கு. சின்ன சின்ன கம்பெனி இருக்கு. அந்த சின்ன சின்ன கம்பெனியிலிருந்து லட்சக்கணக்கான எம்ப்ளாயர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லட்சக்கணக்கான எம்ப்ளாயர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸுக்கு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த சின்ன சின்ன டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வாங்கி இன்னும் சின்ன சின்ன டீலர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க? கொடுக்குறாங்க. ஸோ உலகத்தில் ஒரு பாயிண்டில் தான் அது ரன் ஆகுது. அதோடைய ரீச்சபிலிட்டி உலகத்தில் பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன பெட்டி கடையில் அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுது? கிடைக்கும். இதோடைய ஐடியாலஜி நீங்கள் என்னைக்காவது வியந்திருக்கிறோமா? என்னைக்காவது அதை நம்ம நினச்சி பார்த்துருக்குறோமா? இப்போ நீங்கள் குடிக்கிற அந்த ஒரு பொருள், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு பொருள் எப்படி ட்ராவல் பண்ணி உங்கள் கையில் வந்தது? அந்த கூல்ட்ரிங்க்ஸை குடித்தவருக்கு அந்த ஓனர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து சேல் பண்ணவருக்கும் அந்த ஓனர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. கூல்ட்ரிங்க்ஸை ப்ரிப்பேர் பண்ணவருக்கும் தெரியாது. ரைட். அந்த எப்படி சொல்கிறது, ஒரு நாளைக்கு வந்து அவர் 1 கோடி கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறார். கரெக்ட்? 1 கோடி கூல்ட்ரிங்க்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது இல்லை? எப்படி 100? இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் 5 தோசை செய்கிறீங்க. எத்தனை தோசை செய்கிறீங்க? 5 தோசை செய்கிறீங்க. ஒரே மாதிரி இருக்குமா? கை தூக்குங்க பார்ப்போம். ஏன் செய்ய முடியல? ஒரே ஆளு, ஒரே வீடு, ஒரே கிச்சன், அதே கரண்டி, அதே கல், எவ்ரிதிங் சேம். செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நீங்க எப்போ போய் குடிச்சாலும், என்னைக்கு போய் குடிச்சாலும் டேஸ்ட் மாறி இருக்கா? பிராண்டை மாற்றி குடிச்சிங்கன்னா டேஸ்ட் மாறும். மற்றபடி அதே பிராண்டை குடிக்கலாமா? இப்போ அதே பிராண்டை நீங்கள் பாண்டிச்சேரிலையும் குடிக்கிறீங்க, சென்னையில் குடிக்கிறீங்க, டெல்லியில் குடிக்கிறீங்க, நியூயார்க்கில் குடிக்கிறீங்க. எப்படி இருக்கு? எப்படி முடியும்? ஒரு ஃபார்முலா, தோசைக்கும் நம்ம ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா இஸ் எவ்ரிவேர். நான் சொல்லுறது புரியுதா உங்களுக்கு? ஐயா சொல்லுங்க. ஆமாம், ஒரு சிஸ்டம். ஆமாம், ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு சிஸ்டம். அதை தான் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, தீய சக்தியும் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் சிஸ்டம், அதுதான் நான் சொல்றேன். அந்த ஐடியாலஜி என்ன? ஐடியாலஜி அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க கரெக்டா என்ன பண்ணணும். அதுல ஒரே ஒரு தொழிலாளி தப்பு பண்ணாருன்னா லட்சக்கணக்கான ப்ராடக்ட் என்ன ஆயிரும்? ஸ்பாயில். ரைட். அவர் இப்படிதான் செய்யணும். ஆனா உங்க ஓனர் உங்களை பார்க்க மாட்டாரு. நீங்க உங்க வேலையை என்ன பண்ணணும்? சரி, சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா மைண்டு குழம்பும். ஆனா ஐயா சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் இருக்கிறதுனால யாரும் அவரு ஓகே. இப்போ நீங்க தோசை செஞ்சு வீட்டில் கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது நேற்று நல்லா இருந்துன்னு சொல்றாங்க, இன்னைக்கு என்ன சொல்றாங்க?
நல்லான்னு சொன்னா ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நீங்கள் கமெண்ட் என்ன பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. இப்படி கமெண்ட் வாங்கினாரா அந்த ஓனர் நிலைமை என்ன ஆகும்? கம்பெனி ரன் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஷூ கம்பெனி எடுத்துக்கலாம். ஒரு இப்போ பேட்டா ஷூஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான ப்ராடக்ட் போகும். ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கூட அந்த ஷோரூமில் போய் நீ வைக்கிற அந்த கண்ணாடியில் வைக்கிற அந்த ஒரு பொருள் எங்கே வாங்கினாலும் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒரு ஷர்ட் வாங்குகிறோம், இப்போ எல்லாமே நம்முடைய சுற்றி எவ்ரிதிங் ஒரு சிஸ்டமில் நடக்குது. நீங்கள் அந்த சிஸ்டத்தை டக்குன்னு திரும்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா தலை எப்படி இருக்குது? கிருகிருன்னு சுற்றுது. எப்படி எதுவும் அச்சு பிசாகாமல் எப்படி பண்ணுறாங்க? அது பண்ண ஏன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி நினச்சா அந்த ஓனர் அவர் பாட்டுக்கு கூலாக ஜாலியாக போய்கிட்டே இருக்கிறார். எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு யார் சொன்னா? யார் அவங்கவுங்க வேலையை பார்க்க வச்சது? அவர் பாட்டுக்கு பிஸியாக அந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒரு நாள் முழுக்க. அவர் யார் அந்த வேலையை செய்ய சொன்னது? நான் சிஸ்டம். அந்த மனுஷனுடைய இது வந்து ஒரு மேபி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து பார்த்தான்னா அந்த மனுஷனால என்ன பண்ண முடியாது? இதை புரிஞ்சுக்க முடியாது இது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு அது சாத்தியமாக இருக்குது. மேபி நம்முடைய கம்யூனிகேஷன் அதிகமாக இருக்குது, டெக்னாலஜி அதிகமாக இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரையும் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே, நம்ம நினைச்சாலும் வெளியே வர முடியாத சிஸ்டத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்குது? ஒரு வெப்புக்குள்ளே மாட்டியிருக்கிறோம். அதனால தான் அது பேர் என்ன சொல்கிறாங்க? வெப்சைட். வெப்னா என்ன அர்த்தம்? மாயவலை. வெறும் வலை இல்லை, மாயவலை. வெப், நெட். நம்ம எல்லாரும் ஒரு நெட்ல என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு நெட்ல இருக்கிறோம் நம்ம எல்லாரும். அந்த நெட்டை விட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியாது. ஏன்னா அந்த நெட்ல we are all linked. அந்த நெட்ல ஏதோ ஒரு பக்கத்தில் அதுக்கு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் the whole system என்ன ஆயிரும்? கரெக்ட் ஆயிரும். ஆனால் ஒன்று சொல்றேன் பாருங்க, அந்த நெட்ல எந்த பார்ட்ல ப்ராப்ளம் வருதுன்றதை அவரால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிச்சி அடுத்த 5 to 10 minutes என்ன பண்ண முடியும்? அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட முடியும். அதுதான் கண்ட்ரோல். அவர் எங்கேயோ உட்காந்துருப்பாரு, அவரால் 5 to 10 minutes தன்னுடைய ப்ராப்ளத்தை என்ன பண்ண முடியும்? சால்வ் பண்ண முடியும். இதுதான் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் தீய சக்தியும் ஆப்ரேட் ஆகுது. அதைத்தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் சொல்றதுக்கு வந்தேன். ஏன்னா அதுக்கும் ஒரு பேசிக் ஐடியாலஜி இருக்குது. இந்த தூஷணம் அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கணும்னா ஆப்போசிட் ஐடியாலஜி. எது எல்லாம் ஜீசஸ் சொன்னாங்களோ, எது எல்லாம் பைபிள் சொல்லுதோ, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு ஐடியாலஜி இந்த உலகத்தில் என்ன பண்ணுது? சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. ரைட். நிறைய நேரம் நாமளும் இதுவும் ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி நம்பக்கூடிய அளவில் அந்த ஐடியாலஜி என்ன பண்ணுது? ரன் ஆகுது. சரி, அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிருகம் வெளில வருது, அதுக்கு 7 தலை 10 தலை 10 கொம்பு. அதை விட முக்கியமானது என்னன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐடியாலஜி. அந்த ஐடியாலஜி என்ன பண்ணுதுன்னா, ரைட், அந்த மிருகம் தோத்து போனதுக்கான காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில் சாப்டர் 12 தோத்துருச்சு இல்லையா? புறம் முதுகிட்டு ஓடிச்சு இல்லையா? அதுக்கு காரணம் என்னெல்லாம் காரணமா இருக்கலாம்? பவர் இல்லை. ரைட். ஏன் பவர் இல்லை? தேவதூதர்கள் கிட்ட மேட்ச் பண்ண முடியல. அவுட் நம்பருக்கு காரணம் நம்பர் இல்லை. இப்போ அதுக்கு என்ன வேணும்? நம்பர் வேணும். நம்பர் கிவ்ஸ் பவர். இப்போ நம்பர் வேணும்னா அதுக்கு என்ன வேணும்? சிஸ்டம் வேணும். சிஸ்டம் வேணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஐடியாலஜி வேணும். இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அந்த தூஷணமான நாமத்தை பற்றி மென்ஷன் பண்ணலை. சாப்டர் 12 பார்க்கும்போது இப்போ வந்திருக்குது, அப்கிரேட் ஆகி வந்திருக்குது. வித் ஐடியாலஜி வெளில வருது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஜீசஸும் யோவானும் இந்த உலகத்துக்கு வந்தோடனே என்ன சொன்னாங்க? 2 பேரும் என்ன சொன்னாங்க? they came with the ideology. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்தவம் எதோட ஃபங்க்ஷன் ஆகுது? ஐடியாலஜி. கரெக்டா? காஸ்பலுக்கு என்ன இருக்குது? காஸ்பலுக்குள்ள என்ன இருக்குது? நீங்க உலகத்துக்கெல்லாம் புறப்பட்டு போங்க, முதலாவது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் சிஸ்டம். நீங்க அதை கவனிச்சீங்கன்னா ஐயா ஒரு நல்ல விளக்கம் தந்தார் அன்னைக்கு. என்னன்னா நீங்க அதை கவனிச்சீங்கன்னா அதுல ஒரு சிஸ்டம் இருக்கு. கரெக்டா? அதுல ஒரு ஐடியா இருக்குது, அதுல ஒரு டெக்னாலஜி இருக்குது. உலகம் முழுசும் கிறிஸ்தவம் வியாபித்ததுக்கான காரணம் என்னன்னா
ஜீசஸ் அங்கே ஒரு சிஸ்டத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறார். இந்த சிஸ்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு சிஸ்டத்தை சாத்தான் கொண்டு வரான். அதுதான் சாப்டர் 13 நமக்கு சொல்லிக் கொடுக்கும். 12 வந்து அவனால் டைரக்ட் ஃபைட்டு போட்டு பார்த்தா அவனால் முடியல. ஸோ டைரக்ட் ஃபைட்டை விட அவன் இன்டைரக்ட் ஃபைட்டுக்கு பிளான் பண்ணுறான். ஸோ இன்டைரக்ட் ஃபைட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த சாப்டர் நமக்கு சொல்லு. ரைட், அதை தான் இப்போ இங்கே தான் வந்து விசுவாசிகளுக்கு எப்படி அவங்க கவனமாக இருக்கலாம், எப்படி கவனமாக இருக்கணுன்ற ஒரு எச்சரிக்கை செய்தியை யோவான் என்ன பண்ணுறாரு இங்கே நமக்கு தருகிறார். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம், ஒரு ஐடியாலஜி பார்த்தோம். செகண்ட் பாருங்க, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன. ரைட், அது எப்படி இருந்துச்சா, சிறுத்தையை போல் இருந்தது. நம்ம டிஸ்கவரி சேனலில் பார்க்கும்போது ஒவ்வொரு மிருகத்துக்கும் ஒவ்வொரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும். சிங்கத்துக்கு என்ன மைனஸ் பாயிண்ட்டு, அது சிறுத்தைக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. எது? லெப்பர்டுக்கும் லயனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? வெரி குட், குட் அப்சர்வேஷன். லெப்பர்டுக்கு புள்ளி இருக்கும், சிங்கத்துக்கு புள்ளி இருக்காது. இன்னும் வேற, லெப்பர்டுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மரத்து மேலே ஏறும். சிங்கம் ஓடி வருமே தவிர அதால் மரத்து மேலே ஏறி பொத்துன்னு அங்கேருந்து விழுந்துரும். ரைட், அதோடைய பாடி வெயிட் அதிகம். ஸோ இப்போ இந்த மிருகம் சிறுத்தையுடைய அதனுடைய கால்கள் கரடியின் கால்களை போலவும் சிறுத்தையை போலவும் வாய் சிங்கத்தை போலவும் இருந்தது. ஸோ அதுக்கு எல்லா அட்வான்டேஜ் இருக்குது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லா ப்ளஸ் பாயிண்ட்டும் அதுக்கு இருக்கு. இப்படி ஒரு மிருகத்தை உருவாக்கினா எப்படி இருந்திருக்கும்? காலு கரடி மாதிரி இருக்குது. ஏன்னா கரடிக்கு தான் எது பெருசு? கிளா பெருசு. ரைட், நகம் பெருசு. சிறுத்தையோடைய உடம்பு மாதிரி இருக்குன்னா ஃபாஸ்ட்டு, வேகமாக போகும். சிங்கத்தை விட சிறுத்தை ஃபாஸ்ட்டாக ஓடும். சிங்கத்தை போல வாய் இருக்குன்னா பிடிச்சிடும். ஸோ காம்பினேஷன் எப்படி? லீத்தல் காம்பினேஷன், கொல்லுகின்ற காம்பினேஷன், பவர்ஃபுல். அதை சொல்கிறதுக்கு தான் இதெல்லாம் சொல்கிறார். உடனே நம்ம உட்காந்து சிங்கம் மாதிரி சிறுத்தை மாதிரி ஒரு விலங்கு வரும்னு பார்த்தா எங்கேயுமே வராது. ஸோ அது என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த காம்பினேஷன் எவ்வளோ பவர்ஃபுல் காம்பினேஷனாக வரப்போகுதுன்றதை தான் இங்கே சொல்லப்படுது. ரைட், அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல இருந்தது. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதுக்கு என்ன பண்ணுச்சு? ரைட், அப்போ இந்த மிருகம் வலு சர்ப்பமா? இது வலு சர்ப்பம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிராகன், இப்போ வந்திருக்கிறது பீஸ்ட். நம்பர் 1 நம்பர் 2 ரெடி பண்ணியிருக்கிறார். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இதுக்கு முந்தின ஃபைட் சாப்டர் 12ல் இந்த வலு சர்ப்பம் மட்டும்தான் ஃபைட் பண்ணிச்சு. ரெவலேஷன் சாப்டர் 12ல் பார்க்குறோம். ரெவலேஷன் சாப்டர் 13ல் வலு சர்ப்பம் இன்கார்னேட் ஆகுது. வாட் இஸ் இன்கார்னேஷன்? பிறப்பித்து, அதாவது ஜனிப்பித்தார். நம்ம ஜனிப்பித்தல்னு சொல்றோம் பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரை நான் என்ன பண்ணேன்? ஜனிப்பித்தேன். அந்த இன்கார்னேஷன் சொல்றது எதை குறிக்குதுன்னா, என்னோட இருக்கிற வலிமை, எனக்கு இருக்கிற பவர் இவருக்கு என்ன பண்ணுது? இப்ப வலு சர்வம் டைரக்ட் ஃபைட் பண்ணல, இன்னொரு ஆளை அனுப்பி வச்சிருக்குதாங்க, செகண்ட் பர்சன். அந்த செகண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வலு சர்ப்பத்தின் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதுக்கு என்ன பண்ணுச்சு? ரைட், இப்போ நீங்க கவனிச்சிங்கன்னா, இவ்வளவு நேரம் வெளிப்படுத்த விசேஷத்தில் அதிகாரம், வலிமை, வல்லமை, புகழ், மாட்சிமை எல்லாம் யாருக்கு உரியதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆண்டவருக்குரியதை தான் இத்தனை சாப்டர் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் டைம் இங்க நம்ம பார்க்குறோம், அதிகாரமும் வலிமையும் யாருக்கு உரியதுன்னு போட்டிருக்குது? பவர் அண்ட் அத்தாரிட்டி. இப்பதான் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ண வரணும். அப்ப சாத்தானுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி உண்டா? எங்க இருந்து கிடைக்குது? வெரி குட், கரெக்டான ஆன்சர் பண்ணிக்கிங்க. எத்தனை பேர் இந்த சிஸ்டத்தை நம்புறாங்களோ, எத்தனை பேர் இந்த சிஸ்டத்தை ஏத்துக்கிறாங்களோ, அவங்களுடைய எல்லா வலிமை யாருக்கும் கிடைக்குது? சாத்தானுக்கு. ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். பொதுவாக எல்லா அதிகாரமும் ஆண்டவர் கொடுத்தது,
இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதிகாரங்கள் எல்லாம், அத்தாரிட்டி எல்லாம் யார் கொடுத்தது? யாராவது வாசிங்க. ரோமன்ஸ் 13:1. ஆல் அத்தாரிட்டி, ரைட். இது எப்படி பார்க்குறீங்க? எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? 13:1 எப்படி பார்க்குறீங்க? 13:1 ஆண்டவருக்கே எல்லா அதிகாரம் முடியாது. இதில் என்ன மாற்று கருத்து இருக்குமா? யாருக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு உரியது. கரெக்டா? கரெக்டா? கவனிங்க, எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு உரியது. கரெக்டு தானே? அது எந்த மாற்று கருத்து இல்லை. அப்போ இங்கே யார் அந்த அதிகாரம் வந்தது? இங்கே எப்படி அந்த அதிகாரம் வந்தது? சாப்டர் 13:2, ரோமர் 13:1, வெளிப்படுத்தல் 13:2. இந்த ரெண்டுத்தையும் கான்ட்ரடிக்ஷனாக பார்க்கலாமா, இல்லை எப்படி பார்க்கலாம்? இப்போ நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, எல்லா அதிகாரமும் கடவுள் தான் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு எல்லா அதிகாரத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றத சபைக்கு என்ன பண்ணுறாரு யோவான் எச்சரிக்கிறார். என்னன்னா, சில அதிகாரங்கள் ஆண்டவரிடமிருந்து வரவில்லை, அவர்களாகவே தங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை அதிகாரமாக என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. ஸோ சில அதிகாரங்கள் ஆண்டவரை சாராத அதிகாரங்கள். ஆனால் உண்மையான அதிகாரம் எல்லாம் ஏற்ற மட்டும்தான் இருக்குது, ஆண்டவர் மட்டும் தான் இருக்குது. ஆனால் சில அதிகாரங்கள் ஆண்டவருக்கு எதிரானவைகளாக இருக்கின்றன. அதையும் நாம் பகுத்தறிந்து கொள்ள வேண்டும். கண்மூடித்தனமாக எல்லா அதிகாரமும் கடவுள் கொடுத்தது தான், எல்லா அதிகாரத்தையும் ஆண்டவர் ஆர்டைன் பண்ணது தான், எல்லா அதிகாரமும் ஆண்டவர் அப்பாயிண்ட் பண்ணது தான், எவ்ரி அத்தாரிட்டி இஸ் டிவைன்லி ஆர்டைன்ட் அப்படின்ற விஷயத்துக்குள்ள நம்ம போய் சிக்கக்கூடாது. ஏன்னா ஈவில் ஃபோர்ஸஸும் தங்களுடைய அதிகாரங்களை என்ன பண்ணலாம், வெளிப்படுத்தலாம் அப்படின்ற விஷயத்தை யோவான் நமக்கு சொல்லுகிறார். இதான் ஃபர்ஸ்ட். அங்க பாருங்க, தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதுக்கு என்ன பண்ணுச்சு, கொடுத்து. நீங்க மெல்லமா கவனிச்சிங்கன்னா, இந்த ரெண்டாவது வந்த இந்த மிருகம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பீஸ்ட், இதுதான் இன்னொரு பேர் அதற்கு கொடுக்கப்படுது. அந்த பேர் என்ன தெரியுமா? பீஸ்டுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு பேர் என்னது? அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட். அந்தி கிறிஸ்துக்கு தமிழ் என்ன? எதிர் கிறிஸ்து. தமிழ்ல இந்த ஆன்டி அப்படின்ற வார்த்தை அந்தி நீங்க வந்துருச்சு. எதிர் கிறிஸ்து. எதிர் கிறிஸ்துன்ற வார்த்தை ஏன் பயன்படுத்தப்படுது? கிறிஸ்துவுக்கு எதிரானவர் மட்டும் இல்ல, ஏன் அந்த வார்த்தை ஆன்டி கிரைஸ்ட் பயன்படுத்தப்படுது? He is like Christ but he is not. அதுக்காகத்தான் இப்படி சொல்றது, இவர் கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதில் இவர் போலின்னு சொல்லலாம். இவர் கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுற மீனிங் சுத்தி சொல்றாங்க. ஏன் சுத்தி சொல்றாங்க? ஏன்னா அவர் கிறிஸ்து மாதிரி இருக்கிறார், கிறிஸ்து மாதிரி செயல்படுவார், ஆனால் அவர் கிறிஸ்து. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகத்தான் அவருக்கு அப்படி அவரை சாத்தான்னு சொல்லிடலாம், நீங்க சொன்ன மாதிரி கேட்டின் மகன் சொல்லலாம், நிறைய பேர் வச்சு கூப்பிட்டுலாம். எப்படி கூப்பிட்டாலும் அது தள்ளி போயிடும். அவர் தள்ளி வைக்க முடியாது அந்த ஆளை. அவர் கிறிஸ்துவை போலத்தான் செயல்படுவார். அதோடைய உங்களை நான் மெசேஜில் போட்டிருந்தேன், கண்டுபிடிச்சிங்களா? கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் என்னெல்லாம் வேறுபாடுகள், அந்த வேறுபாடுகள்ல ஒற்றுமைகள் சிலது இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் தான் இங்கே நீங்க பார்க்கறது, அங்க சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் ஆட்டுக்குட்டியானவருக்கு சகல அதிகாரத்தையும் வல்லமையும் என்ன பண்றாரு, கொடுத்தாரா? சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் ஆட்டுக்குட்டியானவருக்கு வல்லமை என்ன பண்றாரு, கொடுத்தார். இதுக்கு முந்தின சாப்டர்ல முன்னாடி படிக்கும். இங்க அந்த வலு சர்பம் அந்த மிருகத்துக்கு தன்னுடைய வலிமை அதிகாரத்தை என்ன பண்ணுது, நான் சொல்லுது. நீங்க அப்படியே கம்பேர் பண்ணிக்கிட்டே வரலாம் பாருங்க. சரி, அதன் தலைகளில் சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் இருந்துச்சு. யோவான் பார்க்கிறாரு, அவ்வளவு குளோரிஃபையா அந்த மிருகம் அப்படி வெளில பீஸ்ட் வருது. ஆனா அந்த பீஸ்டுக்கு ஒரு அடி இருக்குது. இப்ப என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்தீங்களா? இதுவும் அடிக்கப்பட்டிருக்குது. நான் அதை தான் சொல்ல வரேன்.
அதுதான் யோவான் எச்சரிக்கிறார் சர்ச்சை. நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த அந்தி கிறிஸ்துவை நீங்கள் வேறுபடுத்தி என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அதுவும் காயப்பட்டிருக்கிறது, அதுவும் அடிக்கப்பட்டிருக்குது. ரைட், ஓகே. அந்த அடி எதை குறிக்குது? எதுக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாவே இருக்குது? அதுவும் காயப்பட்ட வண்ணமா இருக்குது. வாய் அது என்ன காரணம் இருக்கலாம்? ஏன் காயப்பட்ட மாதிரி இருக்குது அந்த பீஸ்ட் பார்க்கறதுக்கு? அதுக்கு அடுத்து பாருங்க, ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது. ரைட். இது ஏன் இந்த ஒரு விஷயம் அந்த மிருகம் செயல்படுது? அதுக்கு ஏன் காயப்படணும்? அது ஏன் காயம் ஆறணும்? அதோடைய இட்டர்னிட்டி, அதோடைய இட்டர்னல் எக்ஸிஸ்டன்ஸ், நான் எப்பொழுது வாழுவேன், நான் எனக்கு முடிவு இல்லை, நான் ஒரு இட்டர்னல் பீயிங்ன்றதை அது என்ன பண்ண பார்க்குது, காட்டும். ரைட். இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணணும்னா ரோமோடு அப்ளை பண்ணாங்க அந்த காலத்தில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரோம பேரரசர்கள் தங்களை கிறிஸ்துவுக்கும் கடவுளுக்கும் நிகராக தங்களை காட்டினாங்க. அப்போ ரோம பேரரசு திடீர்னு ஒரு டவுன்ஃபால். ஆனால் அந்த டவுன்ஃபாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அவங்க என்ன பண்ணாங்க, பவர்ஃபுல்லாக வந்தாங்க. அப்போ என்ன சொல்கிறேன்னா, சில நேரத்தில் அந்த மிருகம் இல்லை அந்த சாத்தானுடைய ஆட்சி ஒரு பக்கம் கீழே விழுந்த மாதிரி இருந்தாலும் எனி டைம் தே கேன் பவுன்ஸ் பேக். அவங்க திரும்பி வரலாம். திரும்பி வரக்கூடிய பவரும் வலிமையும் அவங்களுக்கு இருக்குது. தனக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்றது அது என்ன பண்ணுது? அவர் சொல்றார், மரித்தேன் ஆனால் சதா காலம் உயிரோடு இருப்பேன். இங்கே எனக்கு காயப்பட்டு சாவுக்கு எதுவான காயம் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு? சரி, ஒவ்வொன்றா. ஸோ கிறிஸ்துவோடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் அதுவும் என்ன பண்ண பார்க்குது, அது பிரதிபலிக்குது. சரி, அடுத்து பாருங்க, பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை என்ன பண்றாங்க, இல்லை அந்த சிஸ்டம். இதை யோவான் டைரக்டா யாரை கம்பேர் பண்றாருன்னா அந்த ரோமன் எம்பரர்ஸ். ஏன்னா ரோமன் எம்பரர்ஸ்ல தான் அந்த எம்பரர் வர்ஷிப்ன்றது இருந்தது. எம்பரர் வர்ஷிப். இப்போ எம்பரர் வர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது பைபிளில் எங்க எம்பரர் வர்ஷிப் பார்க்குறோம்? வெரி குட். தரியுவும் என்ன வணங்கணும்னு சொல்றார். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு ஆசை உண்டு. என்ன ஆசை உண்டு? தங்களை மற்றவங்கெல்லாம் வணங்கணும், ஒரு எல்லாரும் வர்ஷிப் பண்ற இடத்துக்கு நான் போகணும், கடவுளுடைய இடத்த நான் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆசை அவங்களுக்கு உண்டு. அதனால தான் பாருங்க, இஸ்ரேல் மக்களுக்கு யார் இல்லாம இருந்தது? ராஜா இல்லையா? இருந்தாரா? ராஜா இருந்தாரு. அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் யெகோவா, கர்த்தர். ஆனால் அவங்க என்னென்னு சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இப்படியெல்லாம் ராஜா வேணாம், எங்களுக்கும் ஃபிசிக்கலாக ஒரு ராஜா வேணும், நாங்கள் கண்ணால் பார்த்து எங்கள் கூட டெய்லி வர மாதிரி ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. ஏன் அந்த ராஜா வேண்டான்னு சொல்லி வச்சுருந்தாங்கன்னா, இந்த கிங் அப்படின்னு சொல்லும்போது கிங் டேக்ஸ் த பிளேஸ் ஆஃப் காட். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு சாமுவேல் கிட்ட, அவங்க ஒன்றை எங்கே தள்ளினாங்கப்பா, அவங்க என்னதான்ப்பா தள்ளினாங்கன்னு சொல்கிறார். காரணம் என்னென்னா, அந்த கடவுளுடைய இடத்த அந்த கிங் என்ன பண்ணுறாரு, எப்பவுமே எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த ரோம பேரரசுகள் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய இடத்த எடுத்துக்கிட்டாங்க. அப்போ இன்னைக்கும் இந்த சிஸ்டம் ரீப்ளேசஸ் காட்ஸ் பிளேஸ். இன்னைக்கு இங்கே ரோம பேரரசு எங்கேயும் இல்லை. இன்னைக்கு சிஸ்டம் ரீப்ளேசஸ் காட். உண்மையா பையா? இன்னைக்கு சிஸ்டம் தான் எதை ரீப்ளேஸ் பண்ண போகுது? இன்னைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய த்ரெட்டே எதுன்னு பார்த்தீங்கன்னா, த சிஸ்டம், த ப்ரெசன்ட் வேர்ல்ட்லி சிஸ்டம். என்னதான் நம்ம வந்தாலும், பைபிள் படித்தாலும், பைபிள் கிளாஸ் அட்டன் பண்ணாலும், இல்லை நமக்கு நம்மளே படிச்சுக்கிட்டாலும், இந்த சிஸ்டத்திலிருந்து இங்கே தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது, சிஸ்டம் நம்ம நினைக்கிற மாதிரி வலிமை குறைந்ததல்ல. சிஸ்டம்ன்றது பவர்ஃபுல். ஸோ சாத்தான் என்ன முடிவோட வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he wants to make a counter system. அந்த கவுண்டர் சிஸ்டம் எப்படி கிரைஸ்ட் ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினாரோ, அந்த இப்போ உதாரணத்துக்கு நான் முதல்ல கிரைஸ்ட் ஏற்படுத்த சிஸ்டத்தை பற்றி பேசுகிறேன். கிறிஸ்துவோடைய சிஸ்டத்துக்கு எதெல்லாம் பேஸ்? நம்ம ஐடியாலஜி கேட்குறேன். நம்ம ஐடியாலஜியோடைய பேஸ் எது தெரிஞ்சா சொல்லுங்களேன். லவ். அப்புறம் லவ், பீஸே நச்சைதாம்மா.
தனியாக போய் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே. இல்லை, கேர். ஷேரிங் இன்னும் சொல்லலை. ஷேர். யாருக்கு ஒபீடியன்ஸ்? யாருக்கு கீழ்ப்படின்னு சொல்றீங்க? அது கரெக்ட். ஸோ நமக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கு, நமக்கும் ஒரு சிஸ்டம் ரன் ஆகுது. கரெக்டா? இந்த சிஸ்டத்துக்கு ஆப்போசிட் சிஸ்டம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ சொல்லுங்க. நம்மளை அனலைஸ் பண்ணிக்கலாம், வேற யாரும் வந்து அனலைஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். அப்படி சொன்னா எப்படிமா? நீங்க சொல்லுங்க, நேம் இட். சரி, வேற கீழ்ப்படியாமை, அப்புறம் அராஜகம், வெறுப்பு, பொறாமை, நம்ம பெருமை. அசுத்தம்னா ஸ்பிரிச்சுவலா சொல்றீங்களா? ரைட், ஆவிக்குரிய அசுத்தம். அப்படிதான் கரெக்ட். ஏன்னா அப்புறம் குளிக்காதவங்களாம் பரலோகத்துக்கு போக முடியாது சொல்லிட போயிடும் இல்ல. ஆவிக்குரிய அசுத்தம். அப்புறம் துரிச்சை, இன்னும் கொஞ்சம் முக்கியமானலாம் விட்டீங்க. பேராசை, விட்டு கொடாமல் இருத்தல், சுயநலம். ஸோ வேல்யூஸ் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த சிஸ்டத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, இந்த சிஸ்டத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு. இந்த சிஸ்டத்துக்கு ஒரு மெஸ்ஸியா இருக்கிறாரு, இந்த சிஸ்டத்துக்கு ஒரு மெஸ்ஸியா இருக்கிறாரு. இந்த சிஸ்டத்தை உங்களுக்கு உந்து சக்தி இருக்குது, இந்த சிஸ்டத்துக்கும் உங்களுக்கு ஒரு உந்து சக்தி இருக்குது. இந்த சிஸ்டமும் மக்களை ஒரு 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 மக்களை ரீச் பண்ணுது, இந்த சிஸ்டமும் என்ன பண்ணுது? மக்களை ரீச் பண்ணுது. ரைட். ஸோ இந்த ரெண்டு சிஸ்டம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? பூமியில இருக்கா, மனசுல இருக்கா? மனசுலயும் இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டத்துக்கு நடுவில் நடக்கிற போராட்டம் தான் குட் அண்ட் ஈவிலுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம். ஸோ இதை தான் நீங்க ஏவாள்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த போராட்டம், இந்த சிஸ்டமேட்டிக் ஃபைட், இந்த சிஸ்டமேட்டிக் கிளாஷ், இதில் வந்து நாம் யாரை பிடிச்சிருக்கிறோமோ அந்த சிஸ்டம் வின் பண்ணிடும். எந்த ஐடியாலஜி நம்ம ரொம்ப விரும்புகிறோமோ அந்த ஐடியாலஜி நம்ம வின் பண்ண வைக்கும். ஸோ இதை தான் யோவான் சொல்கிறார். இந்த கிளாஷ் உலகத்துலேயும் நடக்கும், மனசுக்குள்ளேயும் நடக்கும், சொசைட்டிலையும் நடக்கும், நாட்டிலையும் நடக்கும், வீட்லேயும் நடக்கும். ஒரே வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரில் ஆண்டவர் சொல்லிட்டார், ஒரு வீட்லேயே எல்லாருக்கும் கேரண்டி கிடையாது. நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம், என் பையன், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரு, எங்கள் வீட்டம்மா, அப்படிலாம் எதுக்கும் தேர் இஸ் நோ கேரண்டி. ஏன்னா சிஸ்டத்தை நீங்கள் ஏற்றுருக்கலாம், அவங்க ஏற்றுக்காமல் இருக்கலாம். அதனையே சிஸ்டத்தை ஒருத்தர் ஏற்றுக்கலாம், சிஸ்டத்தை இன்னொருத்தர் என்ன பண்ணலாம்? வெறுக்கலாம். இன்னொருத்தருக்கு அந்த சிஸ்டம் கசப்பாக இருக்கலாம், ஒருத்தருக்கு இந்த சிஸ்டம் நல்லா இருக்கலாம், ஒருத்தருக்கு இந்த சிஸ்டம் பிடிக்கலாம், இது பிடிக்காமல் இருக்கலாம், இது பிடிக்கலாம். அப்படி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. அதில் ஒரு சின்ன கிளிக் இருக்கு. இந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்களால இந்த சிஸ்டத்தில் இருக்க முடியாது, ஆனால் இந்த சிஸ்டத்தில் இருக்கிறவங்களால கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்க தொட முடியும்னு நினைக்கிறேன். அது ஏமாத்துறது, ஆக்சுவலாக சீட்டிங். ஆமாம் ஆமாம் இல்லை, நானே யூ கேனாட் சர்வ் டூ மாஸ்டர்ஸ். ரெண்டு ஓனருக்கு ஏன் வேலை பார்க்க, ரெண்டு கம்பெனி வேலை பார்க்க முடியாதுல்ல, ஏதாவது ஒரு ஆளுக்கு வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஸோ இந்த சிஸ்டம் அந்த சிஸ்டமான் வி ஹேவ் டு டிசைட். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இதெல்லாம் வந்து அந்த சிஸ்டத்துக்கு. இந்த சிஸ்டத்துக்கும் போராட்டம் இருக்கு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான போராட்டம். ரைட். இப்போ இந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். இது நீங்க படிக்கும்போது கவனமா இருக்கணும். வலு சர்ப்பம், மிருகம், வலு சர்ப்பம், மிருகம், வலு சர்ப்பம். ரெண்டு பேர் ரிவீல் ஆயிருக்காங்க, இன்னொரு ஆள் வரப்போறாரு. மொத்தம் 3 பேர். அவங்களும் 3 பேர் என்ன வருது பாருங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார்? இந்த வசனத்தை எங்க பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதை பிரித்து பார்க்க இயலாத அளவுக்கு நம்மளுடைய கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கும்.
இப்போ நீங்கள் எழுதிட்டது தான் நினைக்கிறீங்களா? நம்ம எழுதியிருக்க 2 பாக்ஸ் போட்டு இப்படி எழுதி தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்படியெல்லாம் இல்லை. நமக்கான டெம்டேஷன் இப்படி இருக்காது. இட் லுக்ஸ் லைக் நான் செய்கிறது கரெக்டுன்னு தோண வைக்கும். நான் சொல்லுது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீ சொல்லிட்டீங்கல்ல, பேராசை, விட்டு கொடுக்காம, சுயநலம், இதுக்கெல்லாம் நமக்கு வி ஹேவ் அவர் ஓன் டெஃபினிஷன்ஸ். அகைன் இன்னும் டீப்பாக போனால் அடுத்த கேள்வி உங்களை கேட்கலாம், சுயநலம்னா என்ன? அடுத்த கேள்வி அதுக்கு பதில் சொல்லும் போது டிஃபர் ஆயிரும். நம்ம எல்லாரும் டிஃபர் ஆயிரும். இங்கே அப்படி டிஃபர் ஆகும்போது உண்மையான சுயநலம்னா ஜீசஸ், அதுக்கு ஸ்கேல், எல்லாத்துக்கும் ஸ்கேல் பைபிள் இருக்கு. உன்னை போல் பிறனை நேசி, அதுதான் சுயநலம் இல்லை. அப்போ உன்னை போல் பிறனை நேசினா, நான் எனக்கு 2 இல்லம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி அந்த வசனத்தை நான் பயன்படுத்த முடியும்? நம்ம நினைக்கிறோம்ல, அதே பெஸ்ட்டை அதே லெவலில் மற்றவங்களுக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி சுயநலம் பற்றி பேச முடியும்? நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பேசில் த கிரேட்ன்றவர் சொல்றாருல்ல, இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பேசில் த கிரேட் என்ன சொல்றாருன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிற ஷூ, எக்ஸ்ட்ரா வச்சிருக்க ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா நீங்க எக்ஸ்ட்ராவா எதெல்லாம் வச்சிருக்கிறீர்களோ அது எல்லாம் இன்னொருத்தவங்களோட எதுன்னு சொல்றாரு. கொடுக்கணும்லாம் சொல்லல, இங்க ஆப்ஷனே கிடையாது, அது ஆல்ரெடி இன்னொருத்தவங்களுடைய பொருள்னு சொல்றாரு. அப்ப இந்த சிஸ்டத்தில் நம்ம எல்லாரும் அடிபட்டு போயிருவோமே. ஷேரிங்னா என்னது? இப்போ நீங்க ஷேரிங்னு சொன்னீங்க, வாட் இஸ் ஷேரிங்? ஷேரிங்னா நம்ம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஏங்க கொஞ்சம் மிச்சமாயிடுச்சு, அவங்கள கூப்பிட்டு கொடுங்க அப்படி சொல்றதா ஷேரிங்கு? அதுக்கு பேர் வேற. ஷேரிங்னா என்னது? 5 தோசை செஞ்சுட்டு திரும்பி 5 தோசைக்கு நான் வரேன், 5 தோசை செஞ்சிட்டீங்க, அதை அப்படியே 2.5 பிரிக்கிறீங்க. நான் சொல்றது புரியுதா? 1/2 கிலோ கறி வாங்கி செஞ்சீங்க, 1/4 கிலோ கறியை எடுக்கிறீங்க, இதை கொண்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்க. இது பேர் ஷேரிங்கா? 5 தோசையில் 4.5 தோசை நம்மளே சாப்பிட்டுட்டு கடைசியாக இருக்கிற 1/2 தோசையும் ஒரே ஒரு எலும்பு துண்டை கொண்டு போய் கொடுக்கறது பேர் ஷேரிங்கா? இது பேர் ஷேரிங்கா? ஷேரிங்கா ஐயா? இல்லை, ஐயா கோமா சொல்றாரு பாருங்க, இல்லை. ஏன்னா அது பேர் ஷேரிங் இல்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது பேர் சும்மா வீசி எறியுது. உண்மையான ஷேரிங்னா என்னது? தனக்கு வலிக்க இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பது பேர் தான் உண்மையான ஷேரிங். அது நம்மளால செய்ய முடியுமான்னா அது கஷ்டம். அதனால தான் நாம் இந்த சிஸ்டம் இங்கே இருக்கிறோம். நான் உங்களை நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோன்னு சொல்லிட்டேன். ஏன்னா இது பார்க்கறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும், அது அப்படி கிடையாது. நம்ம ஷேரிங் பண்ணுற மாதிரி பண்ணுறோம், ஜோம் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதை சொல்கிற ஆண்டவர், நீங்கள் ஜோம் பண்ணும்போது நீங்கள் கதவை பூட்டிக்கிட்டு ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? நீங்கள் கொடுக்குறது வலது கைக்கு கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது, இடது கையில் கொடுக்குறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? ஷேரிங் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த சிஸ்டமே வேற, ரைட்? அதை நம்ம புரிஞ்சுப்போம், அடுத்தடுத்து நம்ம பேசுவோம். சரி, இதே கேள்வியை யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் பைபிளில், ஆண்டவர்கிட்ட. பின்பு யார் தான் போக முடியும்னு கேட்டாங்களாமா. பேதுரு கேட்டாப்ல. ஆமாம், யார் தான் போகிறது? நீ இப்படி சொல்லிட்டீங்களே, யார் தான் போகிறதுன்னு கேட்டாங்க அவரை பார்த்து. அப்போ நம்ம நிறைய என்ன நினச்சிருக்கிறோம்னா, வி ஆர் எலிஜிபிள் நினச்சிருக்கிறோம். அப்படி நினைக்கவே முடியாது. யாருமே நான் எலிஜிபிள் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் அவருடைய கிரேஸ்க்காக காத்துட்ருக்குறோம். ஏன்னா அவருடைய கிரேஸ் தான் நம்மளை எலிஜிபிள் பண்ணுது. சரி, அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவர் யார்? அது வசனம் அப்படியே இருக்குல்ல, சங்கீதத்தில் நம்ம படிக்கிற அந்த வசனம் அப்படியே இதுக்கு உல்டா பண்ணுறாங்க. என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். மிருகத்தையும் வணங்கினார்கள், வலுசரப்பத்தையும் வணங்கினாங்க. பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு என்ன பண்ணப்பட்டது? பெருமையானவைகளையும் தூஷணம் சொல்றது அகைன் நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னுடைய ஐடியாலஜியை அது என்ன பண்ணுது? பேசுது. பவர்ஃபுல் ஒரேஷன். உங்களுக்கு தெரியுமா, அந்த இந்த எம்பரர்ஸ் பேசுறதுக்காக ஒரு மாடம் வச்சிருப்பாங்களாம். அந்த மாடத்தில் நின்று அவங்க பேசுவாங்க. ஆமாம், அந்த மாடத்தில் ராஜாக்கள் பேசுவாங்க. அப்படி பேசும்போது அதை கேட்க 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 மக்களுடைய உணர்வுகள்லாம் தூண்டப்படக்கூடிய அளவில் அவங்க என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஏன்னா பேச்சுன்றது ஒரு திறமை, பேச்சு திறமைன்றது ஒரு முக்கியமான திறமை. ஏன்னா மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையிலேயே மிக சிறந்த திறமை எதுன்னு நினைக்கிறீங்க? பேச்சு திறமை தான். ஏன்னா நம்முடைய கை ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நம்மளை விட ஒரு புலியோடைய அடி நம்மளை விட பயங்கர பவர்ஃபுல்லாக, நம்மளை விட 100 மடங்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு டைகருடைய அடி இருக்குமா? நம்ம ஃபாஸ்ட்டாக நம்மளோட கால் ரொம்ப வலிமையான கால் நினைக்கிறீங்களா? ஒரு பூனையை
5 மாடியிலேருந்து தூக்கி போட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். 2வது படிக்கட்டிலேருந்து எத்தனை பேர் குதிப்பீங்க தெரியுமா? 2வது படிக்கட்டிலேருந்து எத்தனை பேர் குதிப்பா? வயசை பொறுத்து தான் குதிக்க முடியும். கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஒரு படி 2 படியே வேணாம், ஒரு படியிலேருந்து விழுந்தே கை காலம் என்ன பண்ணும் நிறைய பேருக்கு. ஏன்னா எலும்பெல்லாம் எப்படி இருக்குது, 45-50 வயசுக்குள்ள எலும்பெல்லாம் வீக் ஆயிடுச்சு. அவ்வளோ வீக்கான ஆள் நம்ம. சரி, 2. வேற என்ன? பார்வை. நம்மளால எத்தனை பேர் இப்போ கரண்ட் இங்கே போச்சுன்னா கண்ணு தெரியும் நினைக்கிறீங்க? யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனை என்ன பண்ணும்? அதுக்கு எப்படா லைட் ஆஃப் பண்ணுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அப்போ தான் அது கண்ணு நல்லா தெரியும். கரெக்டா? ரைட். மோப்ப சக்தி அது நம்ம அடிச்சுக்க முடியாது. காது கேட்குற திறமை கொஞ்சமா, நம்மளுக்கு தான் ரொம்ப ரொம்ப கம்மியான காது கேட்குற திறமை இருக்குது. பாம்பெல்லாம் வந்து பாம்புகள் மற்ற உயிரினங்கள்லாம் சின்ன சின்ன சத்தத்தை வச்சே சென்ஸ் பண்ணிக்கும். அது காது கிடையாது, ஆனால் சென்சார் பயங்கர பவர்ஃபுல்லாக சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த படைப்புகளை பார்க்கும்போது நம்ம தான் ரொம்ப வீக்கான ஆள். ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல், நம்முடைய திங்கிங், நம்மளுடைய பேச்சு, கம்யூனிகேஷன். அதில் தான் நாவை பற்றி ஒரு அதிகாரம் ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய திங்கிங் தான், நம்முடைய பேச்சு திறமை ரொம்ப அதிகம். அதுதான் நம்ம இவ்வளோ பெரிய சாதனையாளர்களாக நம்ம என்ன பண்ண முடிஞ்சிச்சு, மாற்ற முடிச்சுல. ஃபஸ்ட்டு ஃபோனில் என்ன வார்த்தை சொன்னாங்களா? ஹலோ. இன்னி வரைக்கும் நம்ம ஹலோ ஹலோ சொல்லிட்டு கிடக்குறோம். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக அந்த வார்த்தை இருக்குது இல்லை? ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஹலோ சொன்னோம்? யாரா கவுண்ட் பண்ணுமா? ஃபோன் வரும்போதெல்லாம் ஹலோ சொல்லுங்க அப்போ இல்லை சொல்கிறோம், ஹலோ 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 சொல்லுங்க. அப்போ ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் இல்லை, எல்லாரும் கம்யூனிகேட் பண்ணுறோம். அவ்வளோ பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் தான் நம்ம. அப்போ அந்த மிருகம் பேச்சு திறமையை பயன்படுத்துது. சிஸ்டம் அது பேசுது, தன்னுடைய ஐடியாலஜியை கொண்டு வருது. அந்த மார்க்கெட்டிங் டெக்னாலஜியில் மிக முக்கியமான டெக்னாலஜி என்னது? பேசுறது. எப்படிப்பட்ட வல்லமையானவங்களாக இருந்தாலும் அந்த காலத்தில் இந்த சின்ன சின்ன காய்கறி விற்க வரவங்க, பொருள் விற்க வரவங்களாம் நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க? சூப்பராக பேசுவாங்க. ஒரு ஆள்கிட்ட தப்பிக்கிற நாம இன்னொரு ஆள்கிட்ட என்ன பண்ணிடுவோம்? மாட்டிப்போம். எப்படியோ நம்ம இது வரைக்கும் எல்லாருமே யாரோ ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியே ஒரு ப்ராடக்டை நம்ம தலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. ரொம்ப உசாராக இருக்கிறவங்க கூட யாரோ ஒருத்தர்கிட்ட என்ன பண்ணிடுவாங்க, சிக்கிடுவாங்க. ஏன்னா பேசுகிற திறமை வந்து மனுஷங்களுக்கு உண்டு. நமக்கு என்ன பிடிக்குன்றதை அவங்க கவனிச்சிட்டாங்கன்னா அதே பாயிண்ட்லேயே பேசி என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிடுவாங்க. ஸோ அந்த வல்லமையை இந்த மிருகம் என்ன பண்ணிருக்குது, ஹோல்டு பண்ணுது. அதுதான் அங்கே போட்டிருக்கு பாருங்க. அது தூஷணங்களை பேசும் வாய் அதற்கு என்ன பண்ணப்பட்டது? தூஷணம் பொய்யான காரியங்களை பேச வாய் தரப்பட்டது. 42 மாதம் யுத்தம் பண்ண அதுக்கு என்ன பண்ணப்பட்டது? ஸோ 42 months. அது அதோடைய கால்குலேஷன் நமக்கு தெரியல. மேபி a long period இல்லை? எத்தனை? 42, 3.5 வருஷம். அகைன் சூப்பர். 3.5. ஆனால் எதுவுமே 7 தொட மாட்டேங்குது இல்லை? மிருகத்துடைய எல்லா விஷயமும் எதில் வந்து அடங்குது? 1260 நாள், 42 மாதம். அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருப்பவர்களையும் என்ன பண்ணுது? ஸோ கடைசியாக அது என்ன பேசுது பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே வந்தது. அது கடவுளுக்கு விரோதமான காரியங்களை என்ன பண்ண ஆரம்பிக்குது, பேசுது. அது அப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ டைரெக்டாக பேசினா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அது என்ன பண்ணுதுன்னா, அவரை பொய்யாகவும் தன்னை உண்மையாகவும் என்ன பண்ணுது, காட்டு. இந்த சிஸ்டத்துடைய பவரே அதுதான். இந்த சிஸ்டம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவருடைய வேல்யூஸ் பொய்யாகவும் தன்னுடைய வேல்யூஸ் கரெக்டாகவும் என்ன பண்ணுது, காட்டு. அதனால தான் இப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம எல்லாருமே இந்த சிஸ்டத்தில் நம்ம லாக் ஆகிருக்கிறோம். ஆனால் இந்த சிஸ்டத்துடைய டேஞ்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் அந்த சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லி தருதுன்னா, ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸை விட இந்த சிஸ்டம் தன்னுடைய வேல்யூஸை அதிகமான ஒன்றாக, பவர்ஃபுல்லான ஒன்றாக என்ன பண்ணுது, காட்ட முயற்சி பண்ணுது. அதில் அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வெளில வர முடியாமல் போகும்போது இந்த சிஸ்டம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ்குள்ளே போகிறோம். எப்படிப்பட்ட காம்ப்ரமைஸ்குள்ளே போவோம்னா, இந்த சிஸ்டம் தான் கரெக்டு, இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கிட்டு இருந்தது தான் தப்பு அப்படின்ற ஒரு ஐடியாலஜிக்குள்ள நம்ம போயிடுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிருகத்துக்கு நமக்குமான சண்டை வாபஸ் ஆயிடுது. இதோடைய புது சிஸ்டம் அதுதான். சண்டையை போட்டு ஜெயிக்கிறத விட
அவங்கள தான் பக்கமாக சேர்த்துக்கலான்ற ஒரு மிகப்பெரிய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அது என்ன பண்ணுது, செயல்படுகிறது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி, பரிசுத்தவான்கள்னா யாரு? பரிசுத்தவான்கள்னு சொல்றவங்க இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றவங்க. பரிசுத்தம்ன்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? வேறு பிரிக்கப்பட்டவர்கள், ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல வைக்கப்பட்டவர்கள், தனியாக பிரித்து வைக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அப்ப இந்த பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க யாருன்னா, இந்த சிஸ்டத்துக்கு தங்களை உட்படுத்தாம அந்த சிஸ்டத்தில் தங்களை காப்பாற்றி வச்சுட்டு இருக்கிறவங்க தான் அந்த பரிசுத்தவான்கள். அவங்களை யுத்தம் பண்ணி ஜெயிக்கும்படி அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதுக்கு என்ன பண்ணப்பட்டது? இது நீங்க சிம்பிளா ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்றதா என்ன வார்த்தை சொல்லலாம்? உங்களுக்கு தெரியுமா? குளோபலைசேஷன், உலக மயமாகுதல். உலக மயமாகுதல் அப்படின்றதுனா என்ன? வாட் இஸ் குளோபலைசேஷன்? இன்னைக்கு நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஐடியாலஜிஸ் பார்க்குறோம். உலக மயமாதல் சொல்றதுக்கு என்னது? அது ஐடியாலஜியா? அது ஒரு சிஸ்டமா? வாட் இஸ் குளோபலைசேஷன்? இட்ஸ் a சிஸ்டம். குளோபலைசேஷன் இது புதுசா இல்ல பழசா? குளோபலைசேஷன் இன்னைக்கு ஃபினாமினானா இல்ல பழைய ஃபினாமினானா? இப்போ அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ரைட்? குளோபலைசேஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும்? அதோடைய பேஸ், அதோடைய சிஸ்டம் என்ன? குளோபலைசேஷனுடைய அடிப்படை என்ன? சிம்பிள். வாட் இஸ் ஒலிம்பிக்ஸ்? ஒலிம்பிக்னா என்ன? பொதுவாக சொல்லுங்க, ஒலிம்பிக்ஸ்னா என்ன? கிரீக்ல ஏதேன்ஸ் அப்படின்ற ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்தில் விளையாடப்பட்ட ஓட்டப்பந்தய விளையாட்டு, அத்லெட்டிக்ஸ், அந்த கேம் தான் என்னது? ஒலிம்பிக். இன்னைக்கு உலகத்தில் 200க்கும் மேற்பட்ட நாடுகள் நடத்துகிற ஒரு விளையாட்டு தான் என்னது? ஒலிம்பிக்ஸ். அதுக்குனால தான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்னு போடுறாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ், பட் ஒலிம்பிக்ஸோட ஆரிஜின் எங்கே இருந்துச்சு? ஏதென்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு குட்டி ஊரில் இருந்துச்சு, ரைட்? ரைட். இதுதான் குளோபலைசேஷன். உலகத்தில் ஒரு மூலையில் இருந்த ஒரு ஐடியா உலகம் முழுசும் பரவுது. அதுக்கு பேர் என்னது? இது எப்படி பரவி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒலிம்பிக்ஸ் உலகம் முழுசு விளையாடப்பட்டது? ஏன் ஜல்லிக்கட்டு விளையாடப்படவில்லை? இப்ப புரியும் பாருங்க உங்களுக்கு. உலகத்தில் ஒரு மூலையில் விளையாடப்பட்ட விளையாட்டு தான் அகைன் ஜல்லிக்கட்டு. ஏன் ஒலிம்பிக்கு கிடைச்ச ரீச் இதுக்கு கிடைக்கல? வெரி குட், வெரி குட் அப்சர்வேஷன். காளைமாடே பிரச்சனை இல்லை, ஏன்னா ஸ்பெயின்லையும் காளைமால் வச்சு கேம் எல்லாம் இருக்கு. பட் அந்த கேம் எப்படி அவ்வளோ உலகம் முழுசும் போச்சு? இந்த கேம் ஏன் இங்கே இருந்துச்சு? அதான் கேள்வி. நான் சொல்றது அப்படி இல்லையே. ஓட்டப்பந்தயம் எல்லாரும் ஓடுவாங்களா? எல்லாரும் எப்படி ஓடுவாங்க? அப்படி கிடையாது. நான் சொல்றது ஒலிம்பிக்ன்றது 2000-3000 வருஷம் பழசு. இதுவும் பழசு. இதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடப்பட்டது தான். அதுக்கு கிடைச்ச ரீச் இதுக்கு ஏன் கிடைக்கல? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உலகை வென்ற பேரரசன் பேரு ஏன் ஒரு சோழன் சேர பேர் சொல்ல மாட்டீங்க? குறுகிய வட்டமா? ரீச் மொழி என்ன மொழி? கிரேக்க மொழி. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிரேக்க மொழி, கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க அரசன், கிரேக்க விளையாட்டு, கிரேக்க சாப்பாடு, உலகம் முழுசு என்ன பண்ணுது? நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஒரு புக் உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றேன் தமிழ்ல. உணவு சரித்திரம் அப்படின்னு ஒரு புக்கு. ஆத்தர் பேர் முகில். நீங்க அமேசான்ல வாங்கலாம், 300 ரூபா அந்த ஒரு புக்கு. வெரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஒரு உணவுப் பொருள் மிளகு அப்படின்னா அந்த மிளகு எங்கே தோன்றி எங்கே போச்சு அப்படின்றத எழுதியிருப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சுமாரான சாப்பாடு வீட்டில் செஞ்ச அன்னைக்கு அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புத்தகத்தை படிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்? யூ கேன் ரீட் இட். நான் ஒரு புத்தகத்தை படித்த மாதிரி இருக்கும். உங்களுக்கும் சாப்பாடு கிடுக்கிடுன்னு இறங்கிறேன். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சுவையாக எழுதியிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மிளகா, தக்காளி, நீங்கள் யூஸ் பண்ணுற பொட்டேட்டோ எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? உணவு சரித்திரம். பொட்டேட்டோ நம்ம ஊட்டியில் விளைய நினைக்கிறீங்களா? கொடைக்கானலில் அங்கே வந்தது. எப்படி வந்தது?
இங்கிலீஷ் வெஜிடபிள் கிடையாது. அது ஆன்டிஸ் மலையில், சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ் மலைகளில் விளைவிக்கப்பட்ட ஒரு பொருள். தென் தக்காளி, தென் மிளகா. தக்காளி, மிளகா அண்டு இந்த மூணுமே இந்தியாவுக்கு சம்மந்தமான பொருள் கிடையாது. ஸோ தக்காளிக்கு பதில் என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம தாத்தா பாட்டி? புளி. உருளைக்கிழங்குக்கு பதில் மரவள்ளிக்கிழங்கு நமக்கு ட்ராவல் பண்ணி வந்தது தான். வேறு கிழங்குகள் உண்டு, நமக்கு வேறு கிழங்குகள் உண்டு. அடுத்தது அடுத்தது மிளகாக்கு பதில் பெப்பர். சரி, 3 ஆச்சா? ரைட். இன்னொரு பொருள் நான் யோசித்தேன், இப்போ நான் டக்குன்னு மறந்துட்டேன். முக்கியமான பொருள் நம்மளுடைய சமையலில். வெங்காயம் கூட டவுட்ஃபுல் தான் நமக்கு, நம்மளுடைய இதாக இருக்குதுன்ட்டு. காஃபி அண்ட் டீ நமக்கு சம்மந்தமே இல்லாத பொருள் இல்லை. காஃபியும் டீயும் நமக்கு சம்மந்தமே இல்லாத பொருள், நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் டெய்லியும். ஸோ நீங்களும் குடிச்சிட்டீங்க, நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். ஸோ என்னென்னா, காஃபி குடிக்காமல் என்ன பண்ண முடியல. காஃபி இப்போ நான் மெல்ல உங்களெல்லாம் கவனிக்கிறேன். காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை கொஞ்சம் கவனம் கம்மியாக இருக்குது. டீ குடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் நல்லா கவனிக்கிறீங்க, ஆர்வமாக இருக்கீங்க. 8:20 ஆனாலும் போக மாட்டீங்க. ஏன்னா நான் தான் டீயில் கொஞ்சம் லேட்டாக கொண்டு வர சொன்னேன். ஏன்னா இன்னும் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா நான் இழுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா என்ன ஆச்சு, இப்போ டீ குடிச்சோன்னு எல்லாருக்கும் தூக்கம் போய் உற்சாகம் முழுமையாக அடைஞ்சிருச்சு. நாங்கள் எங்கள் பைபிள் காலேஜ் எக்ஸாம் எழுதும்போது கூட 10 o'clock எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 1 o'clock வரைக்கும் எழுதுவோம், 3 hours எக்ஸாம். அப்போ நாங்கள் ஜன்னல் ஓரமாக அப்படியே டீ பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த அண்ணன், கேன்டீன் அண்ணன் வருவார் டீ எடுத்துக்கிட்டு. அவர் வந்ததுக்கப்புறம் டீ கொடுப்பாரு, 1 டம்ளர் டீ கொடுப்பாரு. நாங்கள் அண்ணன் இன்னொரு டம்ளர் கொடுங்கண்ணே, ஹாஸ்டல் தானே, இன்னொரு டம்ளர் கொடுப்பார். 2 டம்ளர் குடித்ததுக்கப்புறம் அந்த கொஸ்டினை இது வரைக்கும் அந்த கொஸ்டினை பார்க்கும்போது புரியாத கொஸ்டின் இப்போ என்ன பண்ணுது, புரியுது. ஒரு பேப்பர் சார், அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் சாரோடைய நிலைமை பாவம். அது வரைக்கும் அவர் உட்காந்துட்டே இருந்திருப்பார் சேர்லேயே. அதுக்கப்புறம் சார் ஷீட்டு, சார் ஷீட்டு அடிஷ்னல் ஷீட்டா, சார் ஏன்டா அந்த டீ குடிச்சிட்டு இவ்வளோ அடிஷ்னல் ஷீட்டாக வாங்கி எழுதுறீங்க அப்படின்னு கேட்பார். ஏன்னா ஒரு உற்சாகம். இந்த உற்சாக பானம் எங்கேருந்து வந்துச்சு? இது உற்சாக பானம்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆக்சுவலாக இது ஒரு அடிக்ஷன். ஆக்சுவலாக இல்லை, கஃபைன் இட்ஸ் லைக் ஆல்கஹால் அடிக்ஷன் மாதிரி தான் இதுவும். பட் அது நம்ம கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கிறோம். பட் சேம் எஃபெக்ட் இல்லை, இதுவும் அதே மாதிரி நிறைய குடிச்சிட்டே இருந்தால் அதுவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுது. இது எங்கேருந்து வந்தது? நீலகிரிலாம் இல்லை, இதுவும் நம்ம ஆளுங்க யாருக்கும் தெரியாது. நம்ம ஊரில் அதுக்கு பதில் என்ன குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பனை மரத்துலேருந்து இறக்குற ஜூஸ். எல்லாம் மறந்துட்டோம் பாருங்க. ஸோ நம்ம ஊர் ப்ராடக்ட் நம்ம மறந்தது காரணம் என்ன? Globally, we are living in a global village now. இந்த குளோபலைசேஷன் அவங்க ஐயா சொன்ன மாதிரி இது பல வருஷமா இருக்கு. இந்த குளோபலைசேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு சின்ன டெக்னிக் இருக்கு. யார் அதை டிட்டர்மைன் பண்றா அப்படின்னா, வலிமை மிக்கவர்கள். வலிமை மிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, எதை சாப்பிடணும், எந்த ட்ரெஸ்ஸை போடணும். அகைன் பேண்ட்டு. ஐயா பேண்ட்டு போடாமல் வெளியில் வரவே மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஐயாவுடைய குடும்பத்தார் எல்லாருமே பேண்ட்டே என்ன பண்ணதில்லை. எல்லாரும் கோமா பார்க்குறீங்க, உண்மை தானே? பேண்ட் எப்போ போட ஆரம்பித்தோம்? மேபி ஒரு 100 years பிஃபோர். அதுக்கு முன்னாடி எல்லாரும் வேட்டிலாம் இல்லை. வேட்டி எப்போது வெளியில் விசேஷத்துக்கு போடுற ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு விஷயத்தை யார் டிட்டர்மைன் பண்ணது இல்லை. ஸோ ஒரு டாமினன்ட் கல்ச்சர் தான் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது. அந்த டாமினன்ட் கல்ச்சர் தான் வேல்யூஸையும் என்ன பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இப்போ. அப்போ இன்னைக்கும் அதே த்ரெட் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. என்னன்னா, இந்த மிருகமும் அதை தான் செய்யுது. அங்கே பாருங்க, திருப்பி படிங்க 7ஆம் வசனம். இன்னைக்கு நம்ம இதை 13.5 விட்டுருவோம், ஏன்னா அப்படி தான் மூடணும். அதுதான் மிருகத்தை டிஸ்கஸ் பண்ணுற அன்னைக்கு அப்படி தான். இல்லை கடைசி, ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும், பாஷைக்காரர் மேலும், ஜாதிகள் மேலும் அதுக்கு என்ன பண்ணப்பட்டது? ரிவர்சிங் த பாபேல். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பாபேல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பாபேல் டவர்ல அங்க என்ன பிரச்சனை இருந்தது, ஏன் கடவுள் அதை ஸ்டாப் பண்ணார் அந்த பில்டிங் ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங் பெருசாக கட்டிடுவாங்கன்றதுலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்படி கட்ட முடியாதுன்னு அவருக்கு தெரியும். ப்ராப்ளம் என்னன்னா, அவன் இது மட்டும் இல்லை, எதையும் செய்யறதுக்கு அவன் தே ஆர் ரெடி. ஏன்னா அவனுக்கு அந்த கம்யூனிகேஷன், அவனுடைய ஒரே கல்ச்சர், ஒரே லாங்குவேஜ், ஒரே சிவிலைசேஷன் அவன் வச்சு அதில் அவன் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு டாமினன்ட் ஐடியாலஜியை வச்சு மொத்த பேரும் என்ன பண்ணிட்டான், அவன் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். இவனை ரிலீஸ் பண்ணணும்னா கடவுள் எடுத்த ஒரு டூல் என்ன, ஈஸி டூல், லாங்குவேஜை கொலாப்ஸ் பண்ணி விட்டார். மொழி அவங்கள பிரிச்சிருச்சு. இங்கே பாருங்க,
த பீஸ்ட் யுனைட்ஸ் பீப்புள் த்ரூ லாங்குவேஜ், த்ரூ கல்ச்சர், எல்லாத்தையும் முடிச்சு அவங்க போட்டிருக்கா. பாஷைக்காரர் மேலும் எல்லா கோத்திரத்தின் மேலும் டிஃப்ரெண்ட் பீப்புள், அவங்க எல்லாரையும் தன்னுடைய ஒரு சிங்கிள் ஐடியாலஜியில் அவன் என்ன பண்ணுறான். ஆமாம், அப்போ தான் ஈஸியாக கேப்சர் பண்ண முடியும். ஸோ அதுவும் நம்ம வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இன்னைக்கு இது என்னிலேருந்து அந்த ஃபினாமினன் தான். ஸோ நம்ம எப்போவுமே நம்ம மைண்டில் இந்த டாமினன்ட் கல்ச்சர் வரும்போது, டாமினன்ட் கல்ச்சர் நம்மளுடைய லோக்கல் கல்ச்சரை எப்படி நினைக்க வைக்குது, இழிவாக நினைக்க சொல்லும். நம்ம சாப்பாடை வெக்கப்படுவோம், நம்ம யாருன்னு சொல்கிறத வெக்கப்படுவோம், நம்ம தாய்மொழி பேச வெக்கப்படுவோம். நம்மளை மாதிரி இருக்கிறதுக்கே நம்ம ரொம்ப ஷேமாக ஃபீல் பண்ணி இன்னொருத்தராக மாறணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ அங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் அவுட். ஒன்ஸ் நீங்கள் யாருன்ற ஐடியாலஜி உங்களுக்கு மறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பேஸ் பண்ணதுக்கு எதுவுமே கிடைக்காது. யூ வில் பி இன் ஷாலோ இடம். அப்போ என்ன ஆகும்னா, அவங்க சொல்கிற ஐடியாலஜியை முழுசுமாக நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு சூழல் என்ன பண்ணிடும், வந்துடும். ரைட். ஸோ அப்போ என்ன ஆயிருதுன்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாசை வெகு ஈஸியாக அவங்களால என்ன பண்ண முடியும், டிரைவ் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இன்றைக்கி இன்னும் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆகிட்டதுனால இப்போ இந்த சிஸ்டம், அதாவது கடவுளுக்கு எதிரான சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனுடைய வீரியம் என்ன பண்ணிடுச்சு, எப்படி ஆண்டவருடைய சிஸ்டம் இந்த மக்கள் இனங்களெல்லாம் ரீச் பண்ணிச்சு. ஆனால் நீங்கள் கவனிங்களேன், ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும்தான் இங்கிலீஷ் சர்ச்சஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. மேக்ஸிமம் அவங்க லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இப்போ கால்டுவெல் ஐயா என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டு, இந்த லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணி, இந்த லாங்குவேஜை ரிசர்ச் பண்ணி, இந்த லாங்குவேஜை அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணுறாரு, கொண்டு வர. இந்த லாங்குவேஜை அழிக்கணுன்ற எண்ணம் அவர் மனசில் என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. ஹாஸ்டலுக்குள்ளே அன்றைக்கி ஹாஸ்டல் அட்மிஷன் கொடுத்தவங்கள ஹாஸ்டலுக்குள்ளே வரணும்னா இங்கிலீஷ் பேசினா தான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லலை. நீங்கள் தமிழும் பேசுங்க, இங்கிலீஷும் என்ன பண்ணுங்கள் அடிஷ்னலாக கற்றுக்கோ. பட் உங்கள் தமிழும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், படித்து ஆகணும். ஸோ இது தான் அவங்க ஃபாலோ பண்ண. உங்களுடைய சிஸ்டத்தை உங்களுடைய கல்ச்சரை நீங்கள் முழுசுமாக என்ன பண்ணக்கூடாது. 1910 நடந்த மிஷினரிகள் மாநாட்டில் மிஷினரிகள் எடுத்து மிக முக்கியமான 1910ன்னா பார்த்துக்கோங்க, 124 வருஷத்துக்கு முன்னாடி, 114 வருஷத்துக்கு முன்னாடி மிஷினரிகள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, லோக்கல் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். லோக்கல் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். மிஷினரிகள் அந்த முடிவு எடுத்தாங்க, ஆனால் நிறைய லோக்கல் பீப்புளுக்கு அந்த முடிவு பிடிக்கல. நான் சொல்லுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபியூ லோக்கல் பீப்புள் அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா, இல்லை நம்ம மிஷினரி மாதிரி மாறிட்டா, மிஷினரி அவருடைய கல்ச்சரில் இருக்கிறாரு, ஆனால் நாம் நம்ம கல்ச்சரில் இருக்கணும். இது இன்னைக்கு நமக்கும் இதான் மெசேஜ். என்னென்னா, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கிறோம், பட் வி ஆர் பிலாங் டு திஸ் பர்டிகுலர் லேண்ட் அண்ட் திஸ் கல்ச்சர், இல்லையா? அதில் எதாவது மாற்றுக்கிறது இருக்கா? இருக்க முடியாது. ஏன்னா நாம் இந்த மொழியோடு தான் பிறந்திருக்கிறோம், இந்த மண்ணோடு தான் பிறந்திருக்கிறோம். இவைகளோடு தான் நம்மளோட அடையாளமும் எப்போவுமே என்ன பண்ணணும், இருக்கணும். அதை தான் மிஷினரிஸ் இந்த லாங்குவேஜையும் இந்த மண்ணையும் அவர்கள் நேசித்தார்கள். அவங்க இதெல்லாம் விட்டு மாறி வந்துருங்க அப்படின்னு அவங்க யாரையுமே என்ன பண்ணலை, கம்பல் பண்ணலை. இந்த கலாச்சாரம், இப்போ உதாரணத்துக்கு கீர்த்தனை இருக்குது. இப்போ கீர்த்தனைகள்லாம் அதிகமாக திரும்பவும் பாடணும்னு சொல்லிட்டு நமக்கு இன்சிஸ்ட் பண்ணப்படுறதுக்கான காரணம் என்னென்னா, ஆக்சுவலாக கீர்த்தனைகள் தான் இந்த மண்ணுடைய பாடல்கள். ஆமாம், பாமாலைகள் எல்லாம் ஜெர்மனிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட பாடல்கள். ஓகே, அந்த நேரத்துக்கு மிஷனரிமார்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பாட்டு இல்லை, அதுக்காக அவங்க உடனடியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்த பாட்டு தான் பாமாலை. பட் அதுக்கப்புறம் சாஸ்திரியார் மாதிரி ஆட்கள்லாம் விறுவிறுன்னு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கீர்த்தனை எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம கடமை. ஸோ சர்ச்சஸில் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும், அந்த கீர்த்தனைகளை பாடு. இல்லை புதுசு பாடல்கள் இப்போ வருது, புது பாடல்கள், அது கூட பாடலாம், தப்பு இல்லை. ஸோ பாமாலைகள் மட்டும் தான் நாங்கள் பாடுவோம், மற்ற ஹிம்ஸை தவிர வேறு எதுவும் பாட மாட்டணும் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடவுள் தான் இந்த கலாச்சாரங்களையும் மொழிகளையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாபேலில் அவர் தான் மொழிகளையும் கலாச்சாரங்களையும் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஏற்பட. ஸோ மொழியும் கலாச்சாரத்தையும் நம்ம நேசிப்பதும், நம்ம எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனோமோ அந்த ஊரில் இருக்கிற மொழியை நேசிப்பதும் நம்மளுடைய கடமை. ரைட். அதுதான் பாருங்க, அந்த ஒரு மொழியை எல்லாரும் மேலேயும் கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம், ஒரு கலாச்சாரத்தை எல்லாரும் மேலேயும் கொண்டு வரணும் ஒரு எண்ணம் இன்னைக்கும் இருக்குது, அன்னைக்கும் இருந்திருக்கு. அது இந்த சிஸ்டத்துடைய ஒரு பிளானாகவே தான் இருக்குது. இந்த சிஸ்டம் அந்த பிளானை பண்ணுது. அதனால தான் பாருங்க, எல்லா ஜாதிக்காரரும் எல்லா பாஷைக்காரர் மேலும் அதுக்கு என்ன பண்ணப்பட்டது, உலக தோற்றம் முதல்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை என்ன பண்ணுவாங்களாம்? அவ்வளவுதான். ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தில் கழுவப்படாதவர்கள் எல்லாரும் அதை என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை நம்புவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் என்ன பண்ணட்டும். ரைட். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான், பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும். இன்னைக்கு இதோட முடிக்க போறோம். இது உங்களுக்கு புரியுதா? verse 10 என்ன சொல்ல வராங்க? யாராவது சொல்லுங்க எனக்கு. பி ரெடி ஃபார் தட். ரெடியா இருங்க. அவங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும், அது வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருங்க. இல்ல? ஸோ ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசிக்கிறதுனால இம்யூனிட்டி கிடைக்கும்ன்றதை என்ன பண்ணாதீங்க, எதிர்பார்க்க. இந்த சிஸ்டத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடலாம், நான் ரொம்ப ஷேர் பண்ணுறேன், நான் எல்லாரையும் நேசிக்கிறேன், ஸோ நான் ஐ வில் பி சேஃப், அப்படி யோசிக்காதீங்க. யூ மே பி crushed, யூ மே பி killed. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா எவ்வளோ ரத்த சாட்சிகள் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துருக்குறோம், இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்குறோம், இனியும் ரத்த சாட்சிகள் வரப்போகிறாங்க. அவங்கெல்லாம் ஆண்டவருக்காக வாழ்ந்ததுனால அவங்க உயிரை என்ன பண்ணாங்க, அவர்கள் இழந்தார்கள். சில நேரத்தில் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், ஏன் அவங்க ஏன் காப்பாற்றப்படவில்லை? இல்லை, அப்படி இல்லை. இதெல்லாம் இட் மே ஹேப்பன், இட் வில் ஹேப்பன், ரைட். ஆனால் நாம் பொறுமையோட விசுவாசத்தோட இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், நாம் காத்திருக்கிறோன்றதை தான் இங்கே சொல்கிறார். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன், சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன். ஸோ சிறைப்படுதல் நமக்கு இருக்குது, பட்டயம் இருக்குது. நீங்கள் பொறுமையோட ஃபெய்த்தோட, அந்த ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபெய்த் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இப்படி பிலாங்கிங்னஸ். இந்த சிஸ்டத்தை அந்த சிஸ்டத்தில் நான் இருக்கிறேன்னா அது மேலே ஒரு எனக்கு என்ன இருக்கணும்னா ஒரு ஒரு உறுதி, அது ஃபெய்த் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு விசுவாசமாக இருக்கணும். அந்த சிஸ்டத்துக்கு நான் துரோகம் பண்ணிடக்கூடாது. என்ன வந்தாலும் நான் எப்போவுமே அதை என்ன பண்ணணும், உலகத்துக்காக என்னுடைய ஐடியாலஜியை மாற்றக்கூடாது. நான் கிறிஸ்துவனுடைய ஐடியாலஜியை பெற்றிருக்கிறேன். அந்த ஐடியாலஜியை நான் டைமுக்கு டைம் நான் என்ன பண்ணிடக்கூடாது, அதான் ஐடியாலஜி. ஸோ கிறிஸ்துவனுடைய அந்த ஐடியாலஜியை நான் என்ன பண்ணிடக்கூடாது, மாற்றிடக்கூடாது. அதை எப்பவுமே நான் ஹோல்டு பண்ணணும். அதை ஹோல்டு பண்ணுறதுக்கான பொறுமை எனக்கு வேணும், அப்படின்ற அந்த ஃபெய்த் எனக்கு வேணுன்றது ப்ரேயர் தான் நம்ம பண்ணணும். பட் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் சிந்திங்க, நமக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்குறத பண்ணமா. 11ஆம் வசனம், பின்பு வேறொரு மிருகம் எலும்ப கண்டேன். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். கொஞ்சம் பயமாக போகலாம் தான் நம்ம யோசிக்க முடியும். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரே அந்தி கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அந்த அந்தி கிறிஸ்து எங்களை ஆண்டவரே வழுவி செல்ல எங்களை வழிகாட்டி விடாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை தரித்தவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். வந்திருக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியோ. நாங்கள் உம்முடைய அன்பிலே, உம்முடைய சிந்தையிலே நாங்கள் வளர எங்களுக்கு பலன் தாரும். அன்பின் ஆண்டவரே, இயேசுவின் ஜெபங்களை நல்ல பிதாவே. எல்லாருக்கும் சோத்திரம்.